ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம லேவியராகமம் புத்தகத்திலிருந்து முக்கியமான வினாவிடைகளை தான் பார்க்க போகிறோம். பலி செலுத்தும் காளை எங்கே கொல்லக்கடவன்? விடை: கர்த்தருடைய சந்நிதியில். பலி செலுத்தின காளையின் இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் யார் தெளிக்க வேண்டும்? விடை: ஆரோனின் குமாரராகிய ஆசாரியர்கள். போஜன பலியில் மீதியாயிருப்பது யாரை சேரும்? விடை: ஆரோனையும் அவன் குமாரரையும். எதை காணிக்கையாக கொண்டு வந்து கர்த்தருக்கு செலுத்தலாம்? விடை: முதற்கனிகளை. தோஷம் வீட்டில் படர்ந்ததானால் அது என்ன குஷ்டம்? விடை: வீட்டை அரிக்கிற குஷ்டம். பாவ நிவாரண பலியின் கொழுப்பை எங்கே தகனிக்க கடவன்? விடை: பலிபீடத்தின் மேல். எப்படிப்பட்ட வஸ்திரத்தை உடுத்தக்கூடாது? விடை: சணல் நூலும் கம்பளி நூலும் கலந்த வஸ்திரம். ஆசரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்கிற போது எதை குடிக்க வேண்டாம் என்று கர்த்தர் ஆரோனிடம் சொன்னார்? விடை: திராட்சரசமும் மதுவும். பயிர் அறுக்கும் போது சிந்தி கிடக்கிறதை பொறுக்காமல் யாருக்காக விட்டுவிட வேண்டும்? விடை: எளியவனுக்கும் பரதேசிக்கும். எது விடியற்காலம் மட்டும் உன்னிடத்தில் இருக்கலாகாது? விடை: கூலிக்காரனுடைய கூலி. யாருக்கு முன்னே தடுக்கலை வைக்க வேண்டாம்? விடை: குருடருக்கு. பிறனுக்கு எப்படி நியாயம் தீர்க்க வேண்டும்? விடை: நீதியாய். எதற்கு உட்பட வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார்? விடை: பிறனுடைய இரத்த பலிக்கு. குத்துவிளக்கு எரிந்து கொண்டிருக்க என்ன எண்ணெய் ஊற்ற வேண்டும்? விடை: இடித்து பிழிந்த தெளிவான ஒலிவ எண்ணெய். கர்த்தரின் நாமத்தை நிந்தித்து தூஷிக்கிறவனுடைய தாயின் பெயர் என்ன? விடை: செலோமித். செலோமித் யாருடைய குமாரத்தி? விடை: திப்ரி. திப்ரி எந்த கோத்திரத்தான்? விடை: தான். ஒரு சேக்கல் எத்தனை கேரா? விடை: 20. ஆதரவு கோல் எது? விடை: அப்பம். 5 பேர் எத்தனை பேரை துரத்துவார்கள்? விடை: 100 பேரை. 100 பேர் எத்தனை பேரை துரத்துவார்கள்? விடை: 10,000. எது உங்கள் தேசத்தில் உலாவுவதில்லை? விடை: பட்டயம். யாருக்கெல்லாம் ஒரே நியாயம் இருக்க வேண்டும்? விடை: பரதேசிக்கும் சுதேசிக்கும். எதை மனப்பூர்வமாய் செலுத்த வேண்டும்? விடை: ஸ்தோத்திர பலியை. மாம்சத்தின் உயிர் எதில் இருக்கிறது? விடை: இரத்தம். பாவ நிவிர்த்தி செய்வது யார்? விடை: ஆசாரியன். ஆசாரியன் எந்த வஸ்திரம் உடுத்திக்கொள்ள வேண்டும்? விடை: பரிசுத்த வஸ்திரங்களாகிய சணல் நூல் வஸ்திரம். சிறியவனுக்கு எது செய்யாமல் இருக்க வேண்டும்? விடை: முகத்தாட்சண்யம். தேசம் எதை கக்கி போடும்? விடை: தன் குடிகளை. கர்த்தர் மோசேயை எங்கிருந்து அழைத்தார்? விடை: ஆசரிப்பு கூடாரம். பலிபீடம்
எங்கிருந்தது? விடை ஆசரிப்பு கூடார வாசலில். பலிபீடத்தின் மேல் முதலில் வைக்கப்பட்டது என்ன? விடை அக்கினி. கர்த்தருக்கு இடும் பலிகளில் மகா பரிசுத்தமான பலி எது? விடை போஜன பலி. புளித்த மாவுள்ளதொன்றையும் வேறு எதையும் கர்த்தருக்கு தகன பலியாக தவனிக்க வேண்டாம். விடை தேனுள்ளதொன்றையும். எவைகள் பலிபீடத்தின் மேல் சுகந்த வாசனையாக தகனிக்கப்படலாகாது? விடை முதற்கனிகள். எந்த பலி சர்வாங்க தகன பலியின் மீதில் போட்டு தகனிக்கப்பட வேண்டும்? விடை சமாதான பலி. எவற்றையெல்லாம் நீங்கள் புசிக்கலாகாது என்று கர்த்தர் கட்டளையிட்டார்? விடை கொழுப்பு, இரத்தம். ஆசாரியன் தன் விரலை இரத்தத்தில் தோய்த்து எதற்கு எதிரே கர்த்தருடைய சந்நிதியில் 7 தரம் தெளிக்க கடவன்? விடை பரிசுத்த ஸ்தலத்தின் திரை. மீதியான இரத்தம் முழுவதையும் எங்கு ஊற்ற வேண்டும்? விடை தகன பலிபீடத்தின் அடியில். சபைக்காக செலுத்தப்படும் பாவ நிவாரண பலியின் தலைமேல் யார் தங்கள் கைகளை வைக்க வேண்டும்? விடை மூப்பர். ஒரு பிரபுவுக்காக செலுத்தப்படும் பாவ நிவாரண பலியின் தலைமேல் யார் தன் கையை வைக்க வேண்டும்? விடை பிரபு. பாவம் செய்தவன் பாவ நிவாரணத்துக்காக எவ்வளவு அளவான மெல்லிய மாவிலே 10ல் 1 பங்கை தன் காணிக்கையாக கொண்டு வருவானாக? விடை 1 எப்பா. ஒருவன் பரிசுத்தமானதை குறித்து தான் செய்த தப்பிதத்தினால் உண்டான நஷ்டத்தோடு எவ்வளவு அதிகமாக கூட்டி ஆசாரியனுக்கு கொடுக்க வேண்டும்? விடை 5ல் 1 பங்கு. சர்வாங்க தகன பலியானது என் நேரம் மட்டும் பலிபீடத்தின் மேல் எரிய வேண்டும்? விடை விடியற்கால மட்டும். சர்வாங்க தகன பலியின் சாம்பலை ஆசாரியன் எங்கு கொட்ட வேண்டும்? விடை பலிபீடத்தின் பக்கத்தில். ஆசாரியன் சர்வாங்க தகன பலியின் மேல் எந்த பலிகளின் கொழுப்பை போட்டு தகனிக்க கடவன்? விடை சமாதான பலி. போஜன பலியை ஆரோனும் அவன் குமாரரும் எங்கு புசிக்க வேண்டும்? விடை ஆசரிப்பு கூடாரத்தின் பிரகாரத்தில். ஆரோன் அபிஷேகம் பண்ணப்படும் நாளில் மெல்லிய மாவானது எந்த போஜன பலியாக செலுத்தப்பட வேண்டும்? விடை நித்திய. யாருக்காக இடப்படும் போஜன பலி முழுவதும் தகனிக்கப்பட வேண்டும்? விடை ஆசாரியன். எந்த பலி கொல்லப்படும் இடத்தில் குற்ற நிவாரண பலியும் கொல்லப்பட வேண்டும்? விடை சர்வாங்க தகன பலி. ஒரே பிரமாணம் உடைய பலிகள்? விடை பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி. ஒருவனுடைய சர்வாங்க தகன பலியை செலுத்தின ஆசாரியன் தான் செலுத்தின தகன பலியின் தோலை யாருக்காக வைத்து கொள்ள வேண்டும்? விடை தனக்காக. எந்த பலியை ஸ்தோத்திர பலி என்று தேவன் அழைக்கிறார்? விடை சமாதான பலி. ஸ்தோத்திர பலியின் மாம்சமானது எப்பொழுது புசிக்கப்பட வேண்டும்? விடை செலுத்தப்பட்ட அன்றைய தினமே. செலுத்தப்படும் பலி பொருத்தனையாயாவது உற்சாக பலியாயாவது இருக்குமானால் எப்பொழுது வரை அதை புசிக்கலாம்? விடை மறுநாள் வரை. மார்க்கண்டம் யாரை சேரும்? விடை
ஆரோன் ஆரோனின் குமாரர். ஆரோனுடைய குமாரரில் சமாதான பலியின் இரத்தத்தையும் கொழுப்பையும் செலுத்துகிறவனுக்கு எது பங்காக சேரும்? விடை, வலது முன்னந்தொடை. கர்த்தருக்கு தங்கள் பலிகளை செலுத்த வேண்டும் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு தேவன் எங்கிருந்து கற்பித்தார்? விடை, சீனாய் வனாந்திரம். ஊரீம் தும்மீம் எதில் வைக்கப்பட்டது? விடை, மார்பதக்கம். ஆரோனின் நெற்றியிலே எந்த பொற்பட்டத்தை மோசே கட்டினான்? விடை, பரிசுத்த கிரீடம். பிரதிஷ்டையின் ஆட்டுக்கடாவிலே எது மோசேயின் பங்காயிற்று? விடை, மார்க்கண்டம். ஆரோனும் அவன் குமாரரும் எத்தனை நாளளவும் பிரதிஷ்டை பண்ணப்படுவார்கள் என்று தேவன் கூறினார்? விடை, 7. ஆரோன் பாவ நிவாரண பலியாக எதையும் சர்வாங்க தகன பலியாக எதையும் பலியிட வேண்டும்? விடை, பழுதற்ற ஒரு கன்றுக்குட்டி, பழுதற்ற ஒரு ஆட்டுக்கடா. இஸ்ரவேல் புத்திரர் பாவ நிவாரண பலியாக எதையும் சர்வாங்க தகன பலியாக எதையும் பலியிட வேண்டும்? விடை, பழுதற்ற ஒரு வெள்ளாட்டுக்கடா, 1 வயதான பழுதற்ற ஒரு கன்றுக்குட்டி. இஸ்ரவேல் புத்திரர் சமாதான பலியாக எவைகளை கொண்டு வர வேண்டும்? விடை, காளை, ஆட்டுக்கடா, எண்ணெயில் பிசைந்த போஜன பலி. கர்த்தர் கட்டளையிடாத அந்நிய அக்கினியை கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வந்தவர்கள்? விடை, நாதாப், அபியூ. ஆரோனின் சிறிய தகப்பன் யார்? விடை, ஊசியேல். ஆரோனின் சிறிய தகப்பனின் குமாரன் யார்? விடை, மீசவேல். ஆரோனும் அவன் குமாரரும் சாகாதிருக்க அவர்கள் என்ன குடிக்கக்கூடாது? விடை, திராட்சரசம், மது. குழம்பு விரிகுழம்பும் 2ஆக பிரிந்ததுமாயிருந்தும் அசை போடாத மிருகம் எது? விடை, பன்றி. கிளி ஜாதிகள் யாவை? விடை, சோலையாம், ஆகாபு, அர்கோல். ஊரும் பிராணிகளில் அசுத்தமானவைகளின் மூலம் தீட்டுப்படாத ஒன்று என்ன? விடை, விதை தானியம். நான் உங்கள் தேவனாய் இருக்கும்படி உங்களை எந்த தேசத்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தர், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருப்பீர்களாக? விடை, எகிப்து. ஆண் பிள்ளையை பெற்ற ஸ்திரீ எத்தனை நாள் தீட்டுள்ளவளாய் இருப்பாள்? விடை, 7 நாள். பெண் பிள்ளையை பெற்ற ஸ்திரீ எத்தனை நாள் தீட்டுள்ளவளாய் இருப்பாள்? விடை, 14 நாள். குஷ்டம் ஒருவனுடைய சரீரம் முழுவதும் மூடி இருந்தால் அவனை என்ன என்று ஆசாரியன் தீர்க்க கடவன்? விடை, சுத்தமுள்ளவன். குஷ்டரோகம் சுத்திகரிக்கப்பட்ட ஒருவன் வாங்கி வர வேண்டியவை யாவை? விடை, உயிருள்ள சுத்தமான 2 குருவிகள், கேதுரு கட்டை, சிவப்பு நூல், ஈசோப்பு. குருவிகளில் ஒன்றை மண்பாண்டத்திலுள்ள எதன் மேல் கொள்ள வேண்டும்? விடை, ஊற்று நீர். குஷ்டரோகியானவன் போஜன பலிக்காக எண்ணெயிலே பிசைந்த ஒரு மரக்காலில் 10 எத்தனை பங்காகிய மெல்லிய மாவை கொண்டு வர வேண்டும்? விடை, 3 பங்கு. போஜன பலி எதினால் சாரமாக்கப்பட வேண்டும்? விடை, உப்பு. ஆசாரியர்கள் எத்தனை நாள் பிரதிஷ்டை பண்ணப்பட வேண்டும்? விடை, 7 நாட்கள். அந்நிய அக்கினியை கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வந்ததால் மரித்தவர்கள் யார்? விடை, நாதாப், அபியூ. ஆரோனின் சித்தப்பா பெயர் என்ன? விடை, ஊசியேல்.
கர்த்தருடைய சந்நிதியில் மரித்த ஆரோனின் குமாரர்களை அகற்றியவர்கள் யார்? விடை மீசவேல், எல்சாபான். ஆரோனுக்கு எத்தனை குமாரர்கள்? விடை 4 குமாரர்கள். எத்தனையாவது நாள் விருத்த சேதனம் செய்யப்பட வேண்டும்? விடை 8வது நாள். ஆண் பிள்ளையை பெற்றவள் எத்தனை நாள் தீட்டாயிருப்பாள்? விடை 7 நாள். ஆண் பிள்ளையை பெற்றவள் எத்தனை நாள் சுத்திகரிப்பு நிலையில் இருக்க வேண்டும்? விடை 33 நாள். பெண் பிள்ளையை பெற்றவள் எத்தனை நாள் தீட்டாயிருப்பாள்? விடை 14 நாள். பெண் பிள்ளையை பெற்றவள் எத்தனை நாள் சுத்திகரிப்பு நிலையில் இருக்க வேண்டும்? விடை 66 நாள். குஷ்டரோகியின் வஸ்திரம் எப்படி இருக்க வேண்டும்? விடை கிழிந்ததாய். குஷ்டரோகி எங்கே குடியிருக்க வேண்டும்? விடை பாளையத்துக்கு புறம்பே. ஆத்துமாவிற்காக பாவ நிவர்த்தி செய்வது எது? விடை இரத்தம். இரத்தம் எதற்கு சமானம்? விடை ஜீவனுக்கு. பஸ்கா பண்டிகை எப்போது ஆசரிக்கப்பட வேண்டும்? விடை 1ஆம் மாதம் 14ஆம் தேதி. புளிப்பில்லா அப்ப பண்டிகை எப்போது ஆசரிக்கப்பட வேண்டும்? விடை 1ஆம் மாதம் 15ஆம் தேதி. புளிப்பில்லா அப்பங்களை எத்தனை நாள் புசிக்க வேண்டும்? விடை 7 நாட்கள். கூடார பண்டிகை எப்போது ஆசரிக்கப்பட வேண்டும்? விடை 7ஆம் மாதம் 15ஆம் தேதி முதல் 7 நாள் அளவும். 6ஆம் வருஷத்தில் பூமி எவ்வளவு பலன் தரும்? விடை 3 வருடத்தின் பலனை. எத்தனை ஸ்திரீகள் ஒரே அடுப்பில் அப்பத்தை சுடுவார்கள்? விடை 10 பேர். இதே போல் நிறைய பைபிள் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.